கர்த்தர் நாமத்தை மையுடையதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 38 அதிகாரம் 7 வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீர் அவர்களுக்கு காவலனாயிரு. அதனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமியில் காணப்படுகிற விசுவாசம் முதற்கொண்டு ஆசாரியர் முதற்கொண்டு 5 வகையான ஊழியங்களை சொல்லப்படுகிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மெய்ப்பர் என்று சொல்லுகிற இந்த 5 வகையான ஊழியத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பிரகாரம் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயத்தமாகப்பட வேண்டும். உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியனு காணப்பட அப்போஸ்தலன் தன் 5 வகையான ஊழியத்தில் காணப்படுற அவர்களை சீர்படுத்தி நெருப்படுத்தி அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு கீழ் ஊழியம் செய்கிற மெய்ப்பர், போதகர் என்று சொல்லுகிற அவர்கள் தன் திருச்சபை கண்காணித்து தன் திருச்சபை நோக்கத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் அங்கே இருக்கிற நம் குடும்பங்கள், நம் பட்டணம், தேசத்துக்காக நாம் செபித்து அழிவின் விளிம்பி பாதலை நின்று தேவனுடைய ஒத்தாசையை தேடி நாம் மனுக்குலத்தை மீட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக கடைசி கால தீர்மானம் என்பது நீங்கள் அடிப்படையிலேருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பட்டணம், ஒரு குடும்பம் என்கிற சொல்லுகிற நிலைகளை அங்கே இருக்கிற ஒரு தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகள் அவர்கள் இல்லாமல் யாருமே பரலோகம் போக முடியாது. ஏன்னா நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவராட்சியம் என்பது பூமியில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் ஒன்று கூட்டி ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தைக்குள்ளே இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படுவதற்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற தன் தேவ பிள்ளைகள் தான் அதற்கு மூல காரணமாக இருக்கிறார்கள். உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய தீர்மானம் ஒருவரும் மனவாட்டிக்குள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் உங்களுடைய நிலைகள் இல்லாமல் அவர் உள்ளே வந்து நாம் நிற்க முடியாது. இப்படி ஒவ்வொரு நிலைகள் நீங்கள் கடந்து போகும்போது அதே போல் ஆசாரியர்கள், ஒரு சபையை நடத்துகிற ஆசாரியர்கள் அந்த ஆத்மாவுக்கு அவனே உத்தரவாதனாக இருக்கிறார். அந்த ஆசாரிய நிலை இல்லாமல் ஒருவரும் பரலோகம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதேபோல் பிரதான ஆசாரியன்னு சொல்லுகிற அவனுடைய நிலைப்பாடு இல்லாமல் சபை வானத்துக்கு போகாது. இதுதான் நியமனம். ஒரு தனி மனிதன், ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் சபைக்குள்ளாக வர முடியாது. சபை என்பது அங்கே இருக்கிற ஆசாரியன் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கிற வேலை அந்த மனிதனுடைய வேலை. ஒரு பிரதான ஆசாரியன் இல்லாமல் பரலோகம் சபை போகாது. இப்படிப்பட்ட நியமனத்தை மையப்படுத்தி தான் இறைமார்க்கம் சொல்கிறது, நீ முதலாவது ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனாக இருப்பாய். ஆனால் ஏதோ ஊழியம் என்பது ஏதோ ஒரு விசுவாச சபைக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டு வருகிறோம், அப்படியே கூட சபையில் விட்டுட்டு போகிறது அல்ல. அவர் ஒரு நிலையை அடைகிற வரைக்கும் நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம், ஏதோ 10 மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்தாச்சுங்கிறதோட வாழ்க்கை முடிஞ்சில்லை. அந்த குழந்தை ஒரு நிலையை அடைகிற வரைக்கும், அது நன்மை தீமை அடைகிற வரைக்கும் அந்த தாயுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல நிலையை அதை அடையும். நீங்கள் பெற்று போட்டு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை தருதலையாக போயிடும் கடைசியில். அதே ஒரு ஆத்மா நம்ம கொண்டு வந்து ஒரு நிலைப்படுத்துகிற வரைக்கும் நாம் கண்காணிக்கப்பட வேண்டும். அதே ஒரு ஆத்மா சபையில் கொண்டு வந்து இருக்கும்போது ஆசிரியர் அந்த ஆத்மா கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு முதிர்வு அடைகிற வரைக்கும் சபையை ஆசிரியர் கண்டிப்பாக கண்காணிக்கணும். அந்த விசுவாசி கண்காணித்தால் தான், அதான் சொல்ல, நீ அவர்கள் காவலனாக இரு என்று சொல்கிறார். அவனுடைய எல்லா நிலைகளையும் கண்காணித்து எது நல்லது கெட்ட போதித்து புத்தி சொல்லி அவனை தேவனுடைய இணைக்கிற நிலை வரைக்கும் அந்த ஆசாரிய பொறுப்பு என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் தெளிவடைந்துக்கோ. ஏதோ நம்ம மீட்கப்பட்டுட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டத்தில் இருந்திருப்போம், வியாதியில் இருக்கும், போராட்டம் வந்துட்டோம் என்று வாழ்க்கை அல்ல. முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். 2வது, அநேக ஜனங்களை அக்கினி கடல் இரையாகி விடாமல் எப்படியோ தேவ சமூகத்தால் தன்னை காப்பாற்றி கொண்டாமல் முடிந்த வரைக்கும் ஓடுகிறோம். தேவனுடைய பலனை கொண்டு, நம்முடைய முயற்சியை கொண்டு ஓடிப்படியாக அவர்களுக்கு நாம் ஆயத்தப்படுத்துகிற வேலைப்படியாக நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இறைமார்க்கம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனத்தோடு வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும்
அழைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு தேசமாக இருக்கலாம், ஒரு பட்டணமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த மனிதனை தேடி அவனை மூலியமாக காப்பாற்றுகிறார். ஒரு சோதேகுமார் பட்டணம் அழிவு உண்டாக்கப்படும் போது அந்த பட்டணத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நீதிமான் இருப்பான என்று தேடினார். அதில் ஒரு குடும்பம் தேவனை தேடினதாலே அவருடைய வாழ்க்கை ஒரு நேர்த்தி இல்லாமல் இருந்தாலும் தேவனை தேடுதணும் என்பதனாலே அந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆபிரகாமை தேடினார் என்று பார்க்கிறோம். அவன் 50 நீதிமான் 45 நீதிமான் என்று சொல்லி தன்னோடு கூட வந்த தன் அண்ணன் குடும்பத்தை அவன் காப்பாற்ற முயற்சிக்கிறார். அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு தேசம், ஒரு பட்டணங்கள், ஒரு நகரங்களை காப்பாற்றுவதற்கு தேவனுடைய விண்ணப்பத்தில் ஜெபிப்பதற்கு ஒருவனை தேடுகிறான். நாம் பொறுப்பற்ற நிலைகளில் ஏதோ நம்ம வந்துட்டோம், எவன் போயிச்சானா எவன் செத்தானா நமக்கன்னா இயேசு வந்தால் நம்ம போய்விடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய பட்டணத்தை குறித்து, நம்முடைய உறவுகளை குறித்து, நம்மோடு படித்தவர்கள், நாம் தெரிந்தவர்கள், வேலை செய்ய எல்லாரும் குறித்தபடியாக ஒரு கரிசனை இருக்கப்பட வேண்டும். நீ ஹிந்துவில் கேட்பாங்க, இவளுக்கு என்ன தேவை, நல்லா படிச்சிருக்கிறான், வேலை பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் ஏசி அலையிறான்னு சொல்லுவாங்க. நோக்கம் என்னன்னு தெரியாது. இந்த பூமி ஒரு பெரிய அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. 2000 ஆண்டுகளாம் எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்து தான் வாசற்படி நின்று கொண்டிருக்கிறார். அவர் நாட்களில் அவரை தேடி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழப்படவிட்டால் இந்த தேசத்துடைய மக்களும் நம்முடைய உறவினர் நண்பரெல்லாம் ஒரு அக்கினி கடலுக்கு இரையாக போகிறார்கள். அந்த அக்கினி கடல் தீர்ப்பு என்பதும் காலகாலம் சதா காலமாக அவன் அந்த அக்கினிலே வேதனைப்பட போகிறார். அந்த வேதனையிலிருந்து தான் மீட்கப்பட வேண்டும், தான் ரட்சித்து கொள்ளப்பட வேண்டும் என்று தான் நம்ம பிரயாசப்படும் என்று அவருக்கு தெரியாது. ஏதோ ஒவ்வொரு மனிதன் ஒரு கோணத்தில் பார்க்கிறார்கள். ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் இயேசு அறிவித்தால் பிழைப்புக்காக போகிறான்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஸ்வர்யவன் காணப்படுகிற எல்லாம் இருக்கிற ஒரு இயேசுவை தேடினால் அவன் என்ன வழி என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்க தேசம். ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு பணக்காரன் இருந்தாலும் கிறிஸ்து அறிவிக்கிற நோக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவோட நாட்களை நாம் பலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து இந்த ஜனங்கள் மீட்க வேண்டும், நம் தேசம் பாதுகாக்கப்பட என்பதற்காக நாம் முயற்சிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஆதாண்டிய வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் தேவன் பூமியை நடைமுறைப்படுத்தி தன் ஜனங்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும், தேவன் மனிதகுலத்தோடு காணப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நாமை தெரிந்து கொள்கிறார். ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகள் நெருங்கப்படுகிறது. பூமி அக்கிரமும் பாவமாக காணப்படுகிறது. தேவன் நினைத்திருந்தால் அந்த வெள்ள பிரளயத்தை உண்டாக்கின தேவன் முழுவதுமே உலகத்தை அழிச்சிட்டு ஆதான போல் ஒரு மண் எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு மனிதனை உருவாக்கியிருக்கலாம். தேவன் அதை விரும்பாதனாலே அவர் என்ன செய்ய, மீண்டும் அதிலிருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த குடும்பத்திலிருந்து மீண்டும் ஒரு சந்ததியை உருவாக்குறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தேவன் நிர்ணயிக்கப்பட்டிருக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிற தெய்வத்திட்ட சந்ததியை இழந்து போகிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு சந்ததி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது. அந்த சந்ததி அறிமுறை இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் நேரடியாக வாசம் பண்ணுவதற்கு மனிதன் தன்னை இழக்கிறான். பாவங்களை அக்கிரமம் செய்து ஏசையா பக்தன் சொல்லுகிற நம்முடைய தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு அங்கே பாவங்களே காரணமாக இருக்குதுன்னு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை அங்கே உருவாக்கி தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவன் நமக்கு நம்மோடு உறவாட, நமக்கு உதவி செய்ய, நம்ம பார்ப்பதற்கு நாம் தகுதியற்ற மனிதனாக நாம் கடந்து போகிறோம். அதன் அடிப்படைகளாக தெய்வ சமூகம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசி தெரிந்து கொள்கிறார். ஏசாயாவை தெரிந்து கொள்கிறார்,
எரேமியை தெரிந்து கொள்கிறார், எலியாவை தெரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தேவன் தான் மனிதனை பாதுகாக்கப்பட வேண்டும். எவ்வளோதான் மனிதன் தேவனை உதைத்து வெட்டி தள்ளினாலும், மனிதன் வேண்டாம் என்று அவன் செய்தாலும் கடவுள் தான் பிள்ளைகளை இழக்க முற்படலை. சாதாரண ஒரு மாம்சப்பராதான் ஒரு தாய் தன் பெற்றெடுத்து எவ்வளோ பேர் கொலைக்காரனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியாக இருந்தாலும் அவள் தன் பிள்ளையை வெறுக்க முடியாது. அதன் அடிப்படைக்குள்ளாக தேவன் தான் உண்டாக்கப்பட்ட மனிதனை அவர்கள் இழந்து போவதற்கு முற்படலை. நினைச்சா நம்மளை போல 1000 மனிதர்கள் படைக்க முடியும். ஆனால் அவரை அது விரும்பலை. தான் என்ன நோக்கத்தோட மனிதனை பூமியில் உருவாக்கினாரோ, அவன் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவன் சீர்பொருந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு காலத்தையும் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்த்து அந்த நாட்கள் அப்படியாக அவர் மையப்படுத்துகிறார். தொடர்ந்து நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் மீட்கப்பட வேண்டும், தெய்வத்திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஒவ்வொரு மனிதரை அனுப்புவது போல கடைசி காலத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு 7ஆம் தூதன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் எப்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆசைப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதுகிற போதும் தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது. தேவன் நிர்ணயிக்கப்பட்ட எதிர்பார்த்த ஒரு காலத்தை மையப்படுத்துகிறார். 6 நாட்கள் வேலை செய்யுங்கள், 7 நாள் ஓய்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் 1000 தலைமுறைக்கு அப்படியாக நான் உனக்கு இறக்க செய்வேன் என்று சொல்லி ஒரு நாளை 1000 ஆண்டுகளுக்கு ஒப்பிடுகிறார். மனிதன் உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்கள் இருந்து ஏறத்தாழ ஒரு 6000 ஆண்டு நாம் கடந்து 7ஆவது நாளை நாம் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் 1000 ஆண்டு என்று சொல்லுகிற பிரகாரம் நோவாவுடைய நாட்களுக்கு அழிவுக்கு முன்பாக ஒரு 2000 ஆண்டு, இயேசு கிறிஸ்து பிறப்பு நாட்கள் முதற்கொண்டு ஒரு 2000 ஆண்டு, அவர் பிறந்து இந்த 2024 ஆண்டு ஆயிடுச்சு. ஏறத்தாழ ஒரு 6000 ஆண்டுகள் நாம் இறைப்பிரமாணப்படி நாம் கடந்து வந்து 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் நாம் தெய்வ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற நாட்களை மையப்படுத்தி மீண்டும் தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்கு அவர் உத்தேசிக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்லுகிற பிரகாரம் இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அவன் எக்கால சத்தம் ஓதுகிற போது தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். அந்த எக்கால சத்தம் என்பது நாம் யோவேல் 2 சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறான். அவர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற இந்த 7ஆம் தூதன் என்பது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா ரகசியங்களுபடியாக அவன் பூர்ணமாக்கக்கூடிய சம்பவத்தை அறிவித்தும் அழிவின் விளிம்பில் இருக்கிற மனுக்குலத்தையும் தேவனும் தேவராஜ்யத்தை இழந்து காணப்படுகிற மனுக்குலத்தையும் அவன் ஒன்றிணைப்பதற்காக ஆவியானவரோடு கூட இருந்து அவர் வெளிப்படுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்தினீங்க. கடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சவர் ஃபோன் பண்ணார். கடற்கரை கிழக்கு நம்ம கடற்கரையில் ஒரு பெரிய ஒரு கோல் ஒன்று இருக்கிறது, ஒரு 10 அடி இருக்கும். அது அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அதை பார்க்க முடியல. இதை போல் வாழ்க்கை அப்படி ஒரு கழி கோலை பார்த்ததே கிடையாது. ஆனால் அது பக்கத்தில் ஒரு புறா பறந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லார்ட்டும் சொல்கிற பாரு ஒரு அதிசயமான சம்பவம், ஒரு கோல் இருக்கிறது, அது சுற்றி புறா பறந்து கொண்டு இருக்குதுன்னு நான் சொல்லுகிறேன். அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க, யாருக்கும் கண்ணு தெரியல. அந்த புறா பறப்பதும் கோல் இருப்பது யாருக்கும் தெரியல, எனக்கு மாத்திரம் தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், யாரும் கேட்க மாட்டுறாங்க. அவருடைய கண்கள் எல்லாம் மறைந்து கிடக்குன்னு சொல்லிட்டு
அதான் சபை என்பதும் தெய்வ திட்டம் என்பது நம்முடைய பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தான் தேவன் அறிவித்து அதை விளங்க செய்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன நடக்க போனே தெரியாது. எந்த சபைகளுக்கும் உலகத்தில் ஒன்றுமே தெரியாது. இந்த பூமியோட நிறைவு என்ன நடைமுறைப்படுத்த போகிறது. அதில் அந்த அதிகாரங்களும் தேவ ஆவியோட வழி நடத்துதலும் தேவனை சார்ந்திருக்கிற அதுக்குரியவர்களுக்கு மாத்திரம்தான் நிலைகள் தெரியும். பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தெரியாது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தெளிவடைய வேண்டும். நாம் சரியாக நம்முடைய அழைப்பை தெய்வ திட்டத்தை சபையில் பிரசங்கித்த ஒவ்வொரு காரியங்களும் நான் உற்று கவனித்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நோக்கம் என்ன, நாம் எதை சார்ந்து கடந்து போக வேண்டும் என்பதை மனவாட்டில் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும்படியாக நாம் தெளிவாக ஓட வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் இறை சமூகத்தை நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. நாம் தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் இருந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசனுடைய அந்த 7 தூதர் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குடான மனைவியாக மணவாட்டி அவனுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிது உயரமான ஒரு பருவத்தின் என ஆவியில கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். யோவானுக்கு தேவன் காண்பிக்கிற பிரகாரம் கடைசியில் நடக்க போகிற சம்பவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 7 தூதர்கள் ஒருவன் இடத்தில் வந்து, இந்த 7 என்பது அங்கே ஒவ்வொன்று இந்த பூர்ணத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைமுறைப்படுத்த போகிற ஒரு 7ஆம் தூதன் யோவானுக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய மகிமை அடைய போகிறது, அது அடைந்து பரலோகத்தில் இருக்கிறது, அது மீண்டும் இறங்கி வரப்போவதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அதான் இறைமார்க்கு நான் பலமுறை சொல்கிற விஷயங்கள். தேவன் தீர்மானித்திருப்பதும் எழுதி வைத்திருப்பது கட்டளை கொடுத்திருப்பெல்லாம் நேற்று இன்று அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எல்லாமே எழுதி கொடுத்துட்டார். நாம் தான் கண்டு சரியாக போய் தன்னை பற்றி கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை குறித்து ஏறத்தாழ ஒரு 333 வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 மல்கியா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அவரை குறித்து எழுதியிருக்கிறது. எல்லாம் 1000 ஆண்டுகள் முன்னே எழுதப்பட்ட விஷயங்கள். எத்தனை காலத்தை ஒப்பிட்டிங்கன்னா ஒரு 4000 ஆண்டுகளாக எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை கூட அது பிசவாக நடந்ததல்ல. எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ மனவாட்டி என்கிற ஒரு விஷயங்களோ நாம் இணைக்கப்பட போகிற எடுத்துக்கொள்ளப்படுற விஷயமெல்லாம் நேற்று இன்று நிர்ணயிக்கப்பட்டதால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை நம்ம சார்ந்து உற்று கவனித்து நம்ம இப்போ இதில் அர்ப்பணித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணித்து கொள்ளப்படும் போது நாம் மனவாட்டியாக மாறி தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்து நாம் தெய்வ சமத்தை நாம் எதிர்கொண்டு போக முடியும். அதனால் நாம் ஒரு குறைந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ஏதோ ஒரு 5000 சபையை கட்டணும், 1000 விசுவாசி வரும்லாம் நமக்கு அதெல்லாம் கிடையாது. நடைமுறை இப்போதைக்கு நோக்கம் நாம் எல்லாம் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பூர்ணம் அடைந்து தெய்வ செயலாக மாறி உத்தமமான நிலை நடத்தி நாம் இங்கேருந்து வானத்துக்கு போய் வெளிப்படுத்த 12:5 சொல்லுகிற பிரகாரம் 7 சொல்லுகிற பிரகாரம் மத்திய மாந்திர சாத்தானே நாம் கீழே தள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். இங்கே 5000 பேர் வேணும், 10,000 பேர் வேணும், நமக்கு அது இப்போ நோக்கம் கிடையாது. இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளாக நாம் கட்டப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி மத்திய மாந்திர சாத்தானை தள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம். அதான் நாம் இருக்கிற பிள்ளைகள் முதலாவது நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பிறரை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம். கடவுள் வாய்க்க செய்வார். நம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. 4 பேர் இருந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் சமூகத்தில் 1000 பேர் 2000 பேர்லாம்
அவர் மனுக்குலம், அவர் ரட்சிப்பு, அவர் மீட்பு, அவர் சமூகத்துவ விஷயங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன, நம்மை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அதான் முக்கியம். அதெல்லாம் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நம்ம எல்லாம் தேவ சாயலாக மாற வேண்டும். நாளுக்காக தன்னை புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய வந்த சாத்தானை விழத்தழுவது நீங்களாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இதுதான் தேவ தீர்மானம். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஆரம்ப கலை என்பது ஒரு அற்பம் நாட்கள் போல தான் சகரியாவில் சொல்லுகிறார். ஏன்னா வேதத்தை மாறிலாம் ஒன்று நடக்க முடியும். நம்ம என்ன ஆசைப்படலாம் நடக்க. ஆனால் நம்ம கடமைகள் முக்கியம், நம்முடைய பிரயாசம் முக்கியம், நம்முடைய நோக்கம் முக்கியம். ஆனால் இறை சன்னிதான இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறோமாக நம்முடைய நோக்கம் நாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பூர்ண தத்துவத்தை நகர்ந்து போகப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை தொடர்ந்தும் தேவன் என்ன அது நடக்கும், ஒன்று யாரும் மாற்ற முடியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எப்படியாக நாம் செவைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ண என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தனுடைய நீதி. இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவள் சுத்தம், பிரகாசம், மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தாள். 3 தன்மையை சொல்கிறார். ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு மெல்லிய வஸ்திரமாகிய சத்தியத்தை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை தான் மனவாட்டியுடைய அழகு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம எல்லாம் மனவாட்டி இயேசு வந்தால் போய்விடும் என்று எதிர்பார்க்க நம்ம வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு வனை இல்லை என்று சொன்னால், அப்படியோட வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் எதிர்பார்ப்பது நடக்க வாய்ப்பெல்லாம் போயிடும். அதனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு மனவாட்டியை எதிர்பார்க்கிறார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமணவாட்டிகள் 80 பேரும் கன்னியருக்கு தொகையிலே என் புறாவே என் உத்தமே ஒருத்தியும் அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்துகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரும் மறுமணியாட்டில் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசம், கொடியுலகம் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருநோய்தம் போல் உதிக்கிறவள் யார்? ஆனால் இறைமார்க்கம் மனவாட்டி என்பது ஒன்று ஆரம்பிப்பதற்கு முன்பாக கன்னிகை என்று சொல்லுகிற புதிய ஏற்பாட்டில் காணப்படுற பரிசுவான்கள் உருவாவதற்கு முன்பாக அவர் எழுதுகிறார். என் புறாவே என் உத்தமே ஒருத்தி, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்துகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற மனவாட்டியை இந்த 3 நிலைகளை காணப்படுகிற குமாரத்துகளும் தன் இறை சமுதல காணப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளாக ராஜஸ்திரி மறுமணியாட்டியை காணப்பட எல்லாம் வாழ்த்துகிறார். என் புறாவை உத்தமையை ஒருத்தி அவளை அழகுபடுத்துகிறார். சூரியனை போல பிரகாசகம், சந்திரனை போல அழகு உள்ளவள். இதை தான் வெளிப்பட 12 சொல்லுகிறார். வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு பெண் சூரியனை அணிந்திருந்தார். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கள். நீங்களாம் இந்த பூமிக்குள்ள ஒரு சூரியன் போல மாற வேண்டும், ஒரு சந்திரனை போல நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஏதோ நம்ம ஏசு ஏற்று கருத்தில் வந்துடுவான்னா நம்ம அதை அடைய முடியாது. இறைமார்க்க நமக்கு என்ன திட்டம் செய்கிறதோ, என்ன தீர்மானிக்கிறோம், நிச்சயமாக அதற்கு நாம் சார்ந்து போகப்பட வேண்டும். விசுவாசிங்க, முயற்சிங்க, கருத்து நடத்துவார் அவதான். ஏன்னா பூமிக்குரிய தேவன் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களாம் இது மனித ஆற்றலில் முடியாத விஷயம். நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசித்தா தேவனால் கூட அவ்வளோதான். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, உத்தமமெல்லாம் ஒரு தனி மனிதனால் நடைமுறைப்படுத்த முடியாது.
இது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயங்கள். நீங்கள் வாஞ்சிங்க விசுவாசி கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? அவர் நடித்து கொடுப்பார். அதில் நாம் தேவனும் சார்ந்து நடைமுறைப்படுத்துவனாலே நம்மளாம் ஒரு சூரியனை மாற முடியுமானா ஒரு கேள்வி வரும். முயற்சிப்பையும் தேவன் நடித்து கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் தீர்மானம் வைத்திருப்பதனாலே நாம் தொடர்ந்து அதற்குரிய சம்பவத்தபடியாக நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் கையளிக்கப்படுகிற பிரகாரம் தேவ நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். வாக்கு கொடுத்து நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம போய் மாம்சத்தில் போய் ஒன்றும் தீர்மானிக்கப்பட வேண்டிய அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பொய் சொல்லாமல் வாழ முடியுமானா எல்லாரும் சந்தேகம். வாழ முடியும். நம்ம இருக்கிற சூழ்நிலை கலாச்சாரத்தை வைத்து நம்ம தீர்மானிக்கக்கூடாது. ஏதோ நம்ம நாட்டில் வேணால் சில சூழ்நிலை முடியாமல் இருக்கலாமே தவிர வளர்ந்த நாடுகளை காணப்படுகிற ஒரு இங்கிலாந்து, ஒரு அமெரிக்கா, ஜெர்மனி நிச்சயமாக வாழ முடியும். அவங்களாம் யாருடைய தயவும் தேவை கிடையாது, யாருடைய ஒத்தாசை தேவையே கிடையாது. போவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாமே தன் மூதாதியில் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இங்கிலாந்தில் பார்த்தா ஒவ்வொரு வீடும் நம்ம காணப்படுற ஒரு 2 கோடி கார்லாம் சாதாரணமாக கிடக்கும். டப்பா கார் போல் ஒரு வீட்டில் 2 கார் 3 கார் கிடக்கும். சொந்த வீடு இல்லாமல் ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டாங்க. வீடுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வீடு கிடையாது, ஒரு 10 குடும்பம் இருக்கலாம். அரண்மனை போல் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு எழுத்தாலும் ஒரு பெரிய பூங்கா வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லையும் இருக்கும். அவங்க எந்த ஒரு மனிதன் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, யாரோடைய உதவியும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய ஒன்றுமே அவ்வளோ வாழலாம். ஏதோ நம்முடைய கலாச்சாரத்தை வைத்து நம்ம உலகத்தில் யாரும் வாழ முடியாது நாம் எண்ணக்கூடாது. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கலாச்சாரம், நாட்டுடைய நிலைகள் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். ஏதோ நம்ம இருக்கிற சில விஷயத்தை வச்சு உலகத்தில் யாரும் வாழக்கூடாது என்று நாம் தீர்மானிக்கக்கூடாது. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைமானுக்கு நாம் அதற்காக நம்ம சூழ்நிலை கற்று சாதகமாக மாற்றி கொடுப்பார். அது எல்லாத்தையும் அழித்து நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை சூழ்நிலை நிச்சயமாக நிர்வாகி கொடுப்பார். ஏன்னா கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து நாம் தேவ சமூகத்தை கடந்து போகப்பட வேண்டும். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான். 27 வரைக்கும். அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். ஆகையால் அவளை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவளை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டும் அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலை நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் உச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களை முறுமுறுத்தார்கள். அப்போது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும் அவர் சந்ததி ஜாதிக்குள்ளே அழியவும் அவர் பற்பல தேசங்களை சிதறடிக்கப்படவும் அவர் விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த காலகட்டத்துக்குள்ளாக அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்களும் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே உன் பேர் என்ன? அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல். அது அர்த்தம் பாருங்கள். நான் இறை சமூகத்தில் கடந்து போகும்போது என்ன ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த எல்லா ஜனங்களும் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு தேவன் இருந்தால் நாம் ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கப்பட வேண்டும் எண்ணுகிறார்கள்? அல்ல, அவர்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் மரணத்துக்கு அவன் சொல்லி கடந்து போயிட்டாங்க. தேவன் ஒரு காரியம் நியமிக்கப்போ சாதாரண நியமிக்க மாட்டார். அந்த ஜனங்களை இதை வனாந்தரத்தில் அழிப்பதற்காக அவர் அங்கே கொண்டு வரல. அவர் ஏற்கனவே அழிவின் பாத்திரம் முழுகிட்டாங்க. எப்படி ஒரு ஜனக்கூட்டத்தான தொழுது கொள்ளப்பட வேண்டும், அவளை கொண்டு போகப்பட என்பதற்கு முதலாவது ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்கிறார். தான் வாக்கு கொடுத்ததை வனாந்தரத்தில் நடத்துகிறார். அங்கே வந்தாவது மனம் திரும்பி தன்னை தேவ சமூகத்தில் மனசாப்பட்டு
தான் உணர்ந்து தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டிருந்தா கூட, ஏன்னா தேவன் இரக்கமுள்ளவர் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தொடர்ந்து மீறினதுனாலே அவர்கள் மரணம் நடைபெறுகிற நாட்கள் வரைக்கும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கொண்டு போகிறார். 2 பேர் மாத்திரம் வாக்கு கொடுத்ததை காப்பாற்றுகிறார். அந்த வனாந்தரத்து 40 ஆண்டுகள் பிறந்த பிள்ளைகள் தான் கானான் தேசம் போகிறார். ஆனால் நாம் இறை சமூகத்தில் நாம் தேவன் அறியாதவர்கள் எவ்வளோதான் அக்கிரம பாவத்தில் மரித்த நாம், தேவன் நமக்கு ஒரு பெரிய ஈவை கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார். நாம் தொடர்ந்து இங்கேயும் வந்து அதே நடைமுறைப்படுத்தக்கூடாது. நாம் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நினைவு கூற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூறப்பட வேண்டும். அதை நினைவு கூர்ந்து நாம் அந்த நாட்களை நாம் நிச்சயமாக கடந்து போகப்பட வேண்டும். அதில் திறப்பின் வாசலை மோசே நிற்கிறார். பல இடங்களில் அந்த ஜனங்கள் முறுமுறுக்கும் போலாம் அவர் தேவ சம்மதத்தில் கடந்து போய் அழுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை விட்டுடுங்க, இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய என்று சொல்லி. யாத்திராக 32ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவனீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உடைய ஜனங்களுக்கு விரோதமாக உடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கும் தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இங்க பார்க்கிற தேவ சமூகத்துக்குள்ளாக மோசே தேவன் கூப்பிடுகிறார். அவன் மலையில ஏறி கடந்து போகிறான். ஒரு 40 நாட்கள் அங்கே அவனை அமர செய்து ஏதேன் தோட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை அவனுக்கு சொல்லுகிறான். இன்னும் நாம் மிந்தி போனால் பொதுவாக மனப்பாடம் பண்ணியிருப்பான் தான் நம்ம சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா 40 நாட்கள் அங்கே அமர வைக்க காரணம், இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட வரலாற்றை அவன் எழுத வேண்டும். அவன் நாட்கள் வரைக்கும் ஆதான் காலத்திலிருந்து என்ன நடைமுறைப்படுத்தின சம்பவத்தை அவன் பூமிக்கு நடைப்படுத்த வேண்டும் என்றும், ஏன்னா அந்த 5 ஆகமத்தை அவன் தான் எழுதுகிறான். அதை அவன் கற்றுக் கொடுத்து அவனை மனப்பாடம் செய்து தான் அனுப்பியிருக்கான். அதோடு கூட ஒரு 10 கற்பனைகளை 2 பலகைகளை எழுதி கொடுக்கிறான். இந்த ஜனங்களுக்கு என்ன குறைச்சல்? மன்னா வருகிறது, சாப்பிட வேண்டியதானே, அவள் தேவனெல்லாம் அந்த கண்மலையிலிருந்து எல்லாம் உருவாக்கப்படுகிறது, அந்த தேசத்தில் எல்லாம் பராமரிக்கப்படுகிறது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், ஒரு குறைவு இல்லாமல் அங்கே நடத்தப்படுகிறது. 40 நாளில் 400 நாட்கள் இவர்களுக்கு என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது கடவுள் சொல்லுகிறார், கொடுக்குறார். அதை சாப்பிட்டு இவர் சமாதானமே இருக்க வேண்டியதானே. ஏன்னா வேதத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாமத்திலிருந்து ஒரு நேய பிரமாணம், இந்த 40 என்பது நியமிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். எலியா 40 நாட்கள் நடந்து போகிறார். இப்படி ஒரு 40 என்பது தேவனுடைய ஆதீனத்துள்ள விஷயங்கள். வேதத்தை இவர்களாம் அறியாத இருந்தன, கர்த்தரோட வார்த்தையை மகத்துவத்தை அறியாத இருந்தனாலே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். நம்மளை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் யார் என்று தெரியல. ஆரோன் தான் மனைவி பிள்ளைகள் இருக்கிற எல்லா பவுனுகளை எடுத்து அதை நெருப்பில் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் நம்மளை வழிநடத்தும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட ஆரம்பித்துட்டார்கள்.
தேவன் சொல்கிறார், அவன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதாவது நமக்கு ஏதாவது குறைவு இருந்தால் கேட்கலாம். இவர் எல்லாமே சம்பூர்ணமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய ஆண்டுகளோட கிடையாது, ஒரு 40 நாட்கள் இவர்கள் பொறுத்திருக்கப்பட வேண்டியதானே. ஏதோ அங்கே தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்த வழியோட யோசிக்கலாம். அவளுக்கு தேவையான எல்லாமே நடத்துகிறார். ஆனால் அவர்கள் இப்படியாக நம்ம வழி நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆச்சு தெரியல. நம்ம கானான் தேசத்துக்கு போகும். யார் கானான் தேசத்துக்கு வாக்கு கொடுத்து? கடவுள் தானே கொடுத்துருக்கிறாரு, அவர் தானே கொண்டு போய் சேர்க்கணும். நாம் என்ன தீர்மானிக்கிறது கானான் தேசத்துக்கு போவதற்கு? இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொண்டு ஒரு தவறான சூழ்நிலை கடந்து போனதுனாலே தேவன் சொல்கிறார், உன் ஜனங்களை நான் அழித்து போட போகிறேன். அவன் போய் குறுக்க நிற்கிறான். ஆண்டவரே, அழித்து போட வேண்டாம். இந்த செய்திகளை எய்த்தவர் கேள்விப்பட்டானா, உன் கடவுள் உன் ஜனங்களை வனாந்தர அழித்து போடான்னு சொல்லுவார்களே, அதனால் கொஞ்சம் இறக்கம் பாராட்ட ஆண்டவர் என்று கெஞ்சுகிறான். தேவன் சொல்லுகிறார், உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ குறுக்க நிற்காதேன்னு கேட்கிறார். அவன் வேறு வழி இல்லாமல் அவன் தேவனை விட மாட்டுக்கிறான். தன் ஜனங்கள் மேலிருந்த பற்று, அந்த உணர்வு அவனை விட முடியல. தேவன் மன்னித்து மீண்டும் சரி போய் என்று அவர் அனுப்புகிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவும் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்தை நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்சாரிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்தில் திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுதே மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யேசுவாவும் எப்புனனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசே தன் கோத்திர பிதாக்களை ஒவ்வொருவராக எடுத்து ஒரு 12 பேரை அனுப்பி கானான் தேசம் போய் பார்த்துட்டு வாங்க. கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசம் பாலும் தேனு ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார். அவர்கள் 12 பேர் போகிறார்கள். ஒரு திராட்சை கொலையை ஒரு கோலில் 2 பேர் சுமந்து வருகிறார்கள். இப்போ எவ்வளோ பெரிய தேசம் பாருங்கள், எவ்வளவு செழுமை. 12 பேர் கடந்து வரும்போது அதில் அங்கே வந்து தான் தேசத்துக்கு தான் குடியிருக்கிற இடத்துக்கு வராங்க. அதில் 10 பேர் கலகம் மூட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த தேசம் உண்மையாக செழுமையான தேசம்தான். அங்கே இருக்கிற மனிதனை பார்த்தீங்கன்னா 12 அடி 15 அடி இருக்கிறான். அவனுடைய பார்வைக்கு நாமெல்லாம் வெட்டு கிளி போல் இருக்கிறோம். அவளை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம அங்கேயே எகிப்தில் இருந்தாலும் இருந்திருக்கலாம், அல்லது இங்கே இந்த வனாந்தரத்தை என்ன பண்ணுவோம், ஒரு கூடாரத்தை அமைச்சு இங்கே தங்கும் என்று அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு அவதூறை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து யோசுவா காலேப்பும் தான் மார்பில் அடித்துக் கொள்கிறார்கள். அவருக்கு ஒரு பக்கம் பலவான்களாக காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார். இவ்வளவு நாட்கள் வழிநடத்தின தேவன் இந்த வனாந்தரத்தில் ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு போஷித்த தேவன். அவர் எவ்வளவு சர்வவல்லமை தேவன். தேவனுடைய சம்பந்தம் இந்த மனிதர் எம்மாத்திரம் என்று இந்த 2 பேர் மாத்திரம்தான் விசுவாசிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாம் வீணாகிட்டான சேர்த்து. இந்த 2 மனிதர்கள் மாத்திரம்
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் தேவன் இப்படியா நமக்கு நன்மை செய்து கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக தேவனை நம்பினதுனாலே தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த 2 மனிதர்கள் தவிர ஒருவரும் கானான் தேசம் பிரவேசிக்க மாட்டார் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். மோசேக்கு பதிலாக ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணுவோம், மீண்டும் எகிப்துக்கு போவோம் என்று அங்கே எல்லாரும் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்போ கஷ்டம் வந்தாலும் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். என்ன சூழ்நிலை கஷ்டம் வந்தாலும் நம்ம அழைத்த தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் இல்லாமலிருந்து உருவாக்குற தேவன். அவர் வாழ்க்கை நம்ம ருசி பார்க்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளும் நாம் நினைவு கூறப்பட வேண்டும். எவ்வளதோ சூழ்நிலாம் தப்பிவித்து உதவி செய்த கர்த்தர் சத்துருவாய் சாத்தான் நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் விசுவாச குறைச்சலை உண்டாக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ திட்டத்தை அவமாப்பதற்காக அவன் முயற்சிக்கக்கூடியவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் நிதானிக்கப்பட வேண்டும். அவள் நிதானித்தால் நம்மை பற்றி கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நம்மை விட பலவான்களாக காணப்பட்டாலும், ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், அதிகாரத்துக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற நம்மை மறந்துடக்கூடாது. அவர் இல்லாமலிருந்து உருவாக்குற தேவன். அவர் நினைத்தா பூமியில் ஒன்றும் கிடையாது. நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு தேவனை. ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவனோடு நாம் பரிந்து கடந்து போகப்பட வேண்டும். அப்படி கடந்து போகிற வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக்கணும். ஆனால் வாழ்க்கையில் என்ன ஒரு நிகழ்வு கடந்து வந்தாலும் நான் வேகத்தில் மாத்திரம் ரொம்ப வீராப்ப பேசுவோம். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது, ஒரு முடிவு கூட அவருக்கு தெரியாமல் விழுவாதான் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் என்னன்னு நமக்கு தெரியும். அதான் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் சகலத்தையும் அது காலத்தில் நேர்த்தியாக செய்யப்படுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது இப்படிப்பட்ட நிலைகளை இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் தெளிவடைந்து ஓடிப்படியாக ஒரு ஜெயத்தை அடைய வேண்டும். மனிதர்கள் பார்த்துக்கொள்ளுங்க, அவர்களும் அவ்வளோ சிந்தனையை தான் யோசித்தாங்க. ஒருத்தன் எங்கேயோ கூடாரத்தை போட்டுடலான்ட்டான், ஒருத்தன் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்து போங்கிறான். ஆனால் மோசே என்ன பண்ணுறது, அவருக்கு ஒரு வழியை தெளிப்ப, அவர் மட்டும் கடவுள் சமத்தை கிடக்கிறார். ஆண்டவரே எங்களை காப்பாற்று. அதில் பிரதான ஆசாரியன் ஆகிய மோசே அவன் எதை நடைமுறைப்படுத்தணும்னோ அப்படி தான் நாமளும் நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி எல்லாரும் அவர் இப்படி கடந்து போயிருந்தோன்னா ஈஸியாக நாம் ஒரு அழிவின் பாதையை நாம் அடையாமல் நமக்கு வாக்கு கொடுத்ததை நாமளும் நாம் பிள்ளைகளும் சேர்ந்து அங்கே அடைந்திருக்கலாம். அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக விளிம்பின் வாசலில் நிற்கப்பட வேண்டும். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்து நமக்கு வேதம் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஜபங்கள், உபவாசங்கள், பொருத்தனைகள், இப்படிப்பட்ட நிலைகளை கடந்து தேவன் என்ன பண்ணும், நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். நாம் தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. இங்கே இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் நடத்துகிற ஆசாரியன் எப்படியா உத்தரவாதமாக இருக்கிறார். அவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்க அவனோடு இசைந்து கடந்து போய் நாம் தெய்வத்திடத்துக்கு வலதுகரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதில் உங்கள் சபையை நடத்துகிற ஆசாரியர்கள் அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆசாரிய ஊழியத்தில் அவருடைய நிலைகளிலிருந்து அழைத்திருப்பார்.
வந்திருக்கிற ஆசாரியர் ஏழையோட இருக்கலாம், குறைந்த படிப்பு உள்ளவங்களாம் இருக்கலாம். ஆனால் அவர்களால் மீட்கப்படுகிற அல்லது சபையில் சேர்க்கப்பட நாம் எல்லாம் ஒரு பெரிய படித்தவர்களாக இருக்கலாம், அல்ல பணக்காரர்களாக இருக்கலாம். என்ன அவருக்கு போய் நம்ம கீழ்ப்படுகிறது, என் சொத்துக்கு சமமாவார், நான் படிப்புக்கு சமமாவார் என்று சொல்லி என்னோடய வீராப்பெல்லாம் அங்கே போய் காட்டக்கூடாது. ஆனால் இறைமார்க்கம் என்பது நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ஒரு பக்குவம் அடைந்த பிறகு தேவன் உன்னையும் ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ணுவார், உயர்த்து கொண்டு போவார். அதுதான் நியமம். நீ ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் பக்குவப்படாமல் உடனே நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படி செய்யலாம், அது நடக்காத விஷயங்கள். ஏன்னா இறைவனுடைய பார்வை நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஏழையும் அவர் தான் அழைத்திருக்கிறார், பணக்காரன் அவர் தான் அழைத்திருக்கிறார். யாரை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். நமக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் நாம் தேவ சமூகத்தில் வசனத்தின் பிரகாரம் சத்தியத்தின் பிரகாரம் நாம் காத்திருக்கப்பட வேண்டும். அவர் ஏற்ற காலத்தை நாம் உயர்த்துகிற தேவன். ஏன்னா ஊழிய பாதையில் ஒவ்வொன்றும் சில நிலை பாட்டு பாடுவோட தெரியாமல் இருக்கலாம், படிப்போட கம்மியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், சபைகள் வந்திருப்போம். இவர் என்ன நம்ம பிரசங்கம் பண்ணது நாம் போய் கேட்குறது என்று சொல்லி நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா சபையில் அப்படி ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு நடந்தது. நாங்கள் ஆரம்ப காலத்து ஊழியம் செய்யும்போது எங்கள்கிட்ட லேடிஸுங்கெல்லாம் பார்க்கவே முடியாது, எல்லாம் வாலிபர் தான் இருப்பாங்க. நாங்கள் அப்போல்லாம் கடவுள்கிட்ட நிறைய முறை அழுதுருக்குறோம், ஒரு 2-3 லேடியாவது அனுப்பக்கூட ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எல்லாம் வாலிபராக இருந்ததுனால எங்களுக்கு செட்டு ஃபுல்லாக எல்லாம் வாலிபராக தான் இருப்பாங்க. அதில் இரவு ஜபங்கள், பகல் ஜபங்கள், 7 மணி ஜபங்கள்லாம் பயங்கரமாக கொண்டு போவோம். அப்போது ஒரு 4 வாலிபர் எங்களோட கூட இருப்பாங்க. அதில் எல்லாம் கலந்து படித்தவர் படிக்காத கடந்துருந்தாங்க. அவங்களை கடவுள்களை இணைத்து நிறைய வெளிப்பாடு தேவ சத்தத்தை கேட்குற அளவுக்கு அவங்களை கொண்டு போயிட்டோம். கடைசியில் என்ன நடந்து பார்த்தா, நீ தான் பிரசவம் பண்ணுவேன், நான் பிரசவம் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற ஒரு நிலை உண்டாச்சு. நம்ம எவ்வளோ சொன்னோம் அப்படி செய்யக்கூடாது, கடவுள் எல்லாம் ஏற்ற காலத்தை நடைமுறைப்படுத்துவார். இப்போ கடவுள் சொன்னார், அவனை நாய்களை போல் 4 பேரும் அடிச்சுக்கிட்டு 4 பேர் 4 பாகம் பிரிஞ்சு 4 பேர் நாசமாக போயிடுன்னு சொன்னார். ஒரு சில நாட்கள், வருடங்களோட கடற்கல நாட்கள் தான் கடந்துச்சு. என்ன கடவுள் சொன்னார், இன்னி வரைக்கும் அப்படி தான் 4 பேர் இருக்கார், இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. நாங்கள் பல ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். அதில் இறைமார்க்கம் என்பது, தெய்வ சன்னிதானம் என்பது, நாம் உங்கள் நடத்துகிற ஆசாரியனுக்கு நாம் உட்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய தோற்றத்தை பார்க்கக்கூடாது, அவளை தேவ சமூகத்தில் பார்த்து நம்ம அழகுபடுத்தப்பட வேண்டும். இதே நிலை தான் விசுவாசிக்கும். ஒரு படிப்பில்லாத விசுவாசம் உங்களை அழைத்து கொண்டு சபையில் வச்சுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. கடந்து வரும்போது நாம் போய் அவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன, உனக்கு என்ன தெரியும்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. நமக்கு முன்மாதிரியோட கனம் பண்ணணும். ஒரு பக்கம் சில நிகழ்வு இருக்கும், அறியாமல் இல்லாமல் இருக்கும், அதை நம்ம அனுசரித்து தான் ஆகும். அதனால் அவங்கள போய் பகைத்துட்டு எதிர்த்துக்கிட்டு நான் போய் முரண்படக்கூடாது. எல்லாமே இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற எல்லாமே நல்லொழுக்கத்தோடும் சமாதானத்தோடு தான் அர்த்தம். அதுக்கு மாறி நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ நிறைய நீங்கள் ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்க நிறைய பேசுவாங்க, நம்ம சூழ்நிலைக்கு விட்டால் போதெல்லாம் நாம் நினைப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள வெறுக்க முடியாது. சில ஒரு சுபாசங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ள சில நிலைகள் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தான் விசுவாசம் என்பது இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு பட்டணத்துக்கு நீ தான் உத்தரவாதி. அந்த பட்டணத்தை மீட்பது அழிப்பதெல்லாம் உங்கள் கருத்தில் தான் இருக்குது. நீங்கள் உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து உங்கள் சாட்சிகளை பார்த்து மீட்கப்படலாம். நீங்கள் தேவ சிந்த ஒவ்வொரு நாளும் சிந்தர கண்ணீரை கேட்டு அந்த பட்டணத்தை மீட்டு கொள்ளலாம். இல்லைன்னா அந்த பட்டணத்துக்கு அழிவே நாமே காரணமாகிவிடுவோம். ஆனால் நாம் சாதாரண ஒரு விசுவாச பிள்ளைகள் இருந்து, ஒரு ஆசாரிகள் இருந்து, இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம். ஏன்னா சபை என்பது அந்த சபையில் இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசாரியனே உத்தரவாதம். ஆனால் ஆசாரியன் தன் ஆத்மாவோட நிலைகளை புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். அவளை கொண்டு போய் சேர்ப்பதும் சேர்க்காமல் இருப்பதும் உங்களுடைய சமூகத்தோட விஷயங்கள்.
உங்களுடைய நேர்த்தியான ஊழியம், உங்களுடைய பிரயாசம், அர்ப்பணிப்பு, அதன் அடிப்படையில் தான் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சபைக்குள்ளாக ஒரு ஆசாரிய கரனை பார்க்கிறார். இப்படிப்பட்ட நிலைகள் தான் இறைமார்க்கம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் தான் விசுவாசி பொறுப்பாக இருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் தன் ஆசாரியன் பொறுப்பாக இருக்கிறார். அப்படி இருந்து தான் அந்த ஊழியத்தபடியாக நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 மறுபடியும் அவனை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்பினேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படாத இருக்கும். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் ஒரு திருச்சபை ஆசாரியன் கொடுக்கிறார். நீ எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதோ மன்னிக்கப்படும், நீ எவனுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிற மன்னிக்கப்படாது இருக்கும். நீங்கள் நாங்கள் நெய்வேலியில் ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள பாசு கொஞ்சம் குறைந்த படிப்புள்ளவர் தான். ஒரு போர்மானாக ஒர்க் பண்ணுறார் அங்கே. ஏன்னா எல்லாம் என்எல்சி மீட்கப்படும் போது பெரிய பெரிய அதிகாரிலாம் வராங்க. ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜ், இன்னும் ஒரு மனித பேரை சொல்ல வேணாம், அது எல்லாம் போகிறதுனால. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெரிய பணக்காரன் சந்தோஷம் இருக்காங்களே, அவங்க குடும்பத்தில் அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் சொத்து பாருங்கள். அந்த சிஸ்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கைட்டு போட்டுறது மாத்திரம் 5 லட்ச ரூபா ஜுவல்ஸ். அப்போ நான் சொல்லுறது 20 ஆண்டுக்கு முன்னாடி சாதாரண போட்டிருந்த பொருள் மாத்திரம். அவர்கள் கடந்து வந்து சபைக்குள்ளாக வருகிறார்கள். ஒரு பெரிய அவர் எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலைகள் வாழ்க்கை. இப்படி தான் ஒரு இந்த பாசன போர்மனாக இருக்கிறாரு, நான் என்ன அவர் உபதேசம் பண்ணி கேட்குறது என்று ஒரு இடர்கள் உண்டாக்குறது. இன்னும் 2 சம்பவங்கள் உண்டு. கடைசியாக தான் வேலை இழந்து எல்லா நிலையும் இழந்து போயிட்டான்னு வச்சுக்கலாம். ஆனால் இறைமார்க்கம் என்பது தேவசன்னிதன் என்பது அங்கே என்ன பண்ண கடவுள் நம்முடைய நிலைகளை அறிந்திருக்கிறவர். யாரை எங்கே வைக்கணும்னு அவருக்கு நிச்சயமே தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. காலத்துக்கு முன்னாடி நம்ம போய் முந்தி கொள்ளக்கூடாது. ஒவ்வொருடைய நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா பிரசிப்பாங்க, ஒரு தகுதி இருக்கும் ஒவ்வொருக்கும். அந்த காலத்தில் அதை நிலைப்படுத்துவார். ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு தானே பயன்படுத்த போகிறாரு. ஒரு நல்ல உலகத்தில் எடுத்து பயன்படுத்தும் போது தேவராஜ்யம் கட்டப்படும். ஒரு நல்ல பிரசங்கப்படும், அநேக ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். இப்போ தேவன் எடுத்து பயன்படுத்த போகலாம் அவருடைய சமூகத்துக்கு தான். நமக்கு ஒன்றும் கிடையாது அந்த விஷயங்கள். தேவன் ஒவ்வொரு காரியத்தும் ஒரு தீர்மானம் செய்திருப்பார். நாம் அது காத்து இருக்கணும், முக்கியம் தான். ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிற நிலைகளில் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கொடுக்கப்பட்ட எல்லா அனுகிரகமும் அவருடைய சமூகம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் நாம் இறைமார்க்க சொல்லுகிற காத்திருக்கப்பட வேண்டும். அவர் ஏற்றுக்கிறது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி கொடுப்பார். இப்போ நம்ம எவ்வளோ வேதத்தின் மகத்துவங்கள் தெரியும். நம்ம செய்திகளை எத்தனை பேர் கேட்குறாங்கன்னே தெரியாது. நம்ம பிரசங்கத்தான் உலகத்தில் யாரும் பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா கடவுள் நம்ம கொடுக்குறது அப்படியே கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா 1000 பேர் பார்த்துருப்பாங்க போயிட்டு. நம்ம போய் நம்ம அதனால் வருத்தப்பட முடியுமா? வேதனைப்பட முடியுமா? கடவுள் போய்ட்டு துக்கப்பட முடியுமா? தேவன் தான் காலத்தில் செய்யக்கூடியவர். அவர் எதை எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். நம்ம கொடுக்கப்போட காலத்தை நம்ம பண்படுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம போய்
சத்தியெல்லாம் நம்மகிட்ட சொல்கிறாங்க தானே போய் என்ன பண்ண முடியாது, வருத்தப்பட முடியுமா? தேவன் எதை எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். நாம் கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நாம் எதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம் நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவோட சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பூமியில் ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் மன்னிச்சா அவன் மீட்கப்படுவான், நீங்கள் மன்னிக்கப்பட விட மீட்க முடியாது. நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அதை நான் கிறிஸ்துவோட சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய நிலைகள் எல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதோ நம்ம அற்பும் தூசமாக இருக்கிறோம், இந்த தேசத்தில் அக்கிரமக்காரனும் பாவிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் நாம் எண்ணக்கூடாது. தேவன் ஏற்ற காலத்தில் நாம் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் அவர் வழி நடத்துவார். அவர் சொன்னது ஒரு நாளும் மாறவே மாறாது. யாத்திராக 4ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அவன் உனக்கு 4ஆம் அதிகாரம் 14 அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாக ஆரோன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவனை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். அல்ல, மோசே பார்வனுக்கு பயந்துகிட்டு அவன் பல சாக்கு போக்கு சொல்லுகிறான். கர்த்தர் அவன் அழைத்தார். உன் சகோதரனை ஆரோன் எதிர்கொண்டு வருகிறான், அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கும் தேவனாயிருப்பாய் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த ஜனங்களுக்கு இப்படியாக இவன் தேவனாக அனுப்பப்படுறான் என்று கடவுள் சொல்லுகிறார். இப்படிப்பட இறைசனிதான் தனக்கு என்ன ஐஸ்வர்யத்தை தன் என்ன கனம் வைத்திருக்கிறாரோ அது முழுவதும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ கிராமத்தில் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இல்லையா, அப்படி அல்ல. தேவன் சம்பூர்ணமாக தன் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார். அதற்கு நாம் தகுதி அடைந்து கொள்ளப்பட வேண்டும். முயற்சித்து பிரயாசத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் அந்த பட்டணங்களுக்கு அதிபதி, ஒரு ஆசாரியன் அந்த நகரத்துக்கு அவன் அதிபதி, ஒரு பிரதான ஆசிரியர் பூமிக்கு அவன் அதிபதி என்று சொல்கிறது. ஆனால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? நான் பலமுறை சொல்லுகிற விஷயம், இனிதான் நம் காலமே இருக்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்ட காலத்தை நாம் இதுதான் கொள்ளையாட போகிறோம். தேவன் வேதாந்தத்தை எழுதப்பட்ட அத்தனை சம்பவம் நாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். அது அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியிலே பாவங்கள் மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீ அறிந்து நீ எழுந்து கடந்து போய் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம்.
அவன் தான் வேதனை நீங்க தான் சுகமடைந்து அவன் கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆண்டாண்டு காலமாக மனிதன் அடிமைப்பட்டு இருக்கிற பாவத்திலையும் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய அதிகாரத்தை தந்து தேவனுக்கு மனிதனுக்கு பிளவமாக காணப்படுற பாவத்தை ஒரே ஒரு வார்த்தையினாலே அவர் மன்னிக்கிறார். இப்படிப்பட்ட நிலை சம்பவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனிதான் அந்த காலத்தை நாம் பிரவேசிக்க போகிறோம். மனுக்குலம் நேருக்கு நேரம் சம்பவத்தை பார்க்க போகிறார்கள். ஒரு சிறிய துவக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறைமார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து கையளிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் சகலத்தின்படியாக நாம் செய்து முடிக்கப்படியாக நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அது உலகம் உண்டான முதல் இப்படிப்பட்ட ஆபத்து காலம் உண்டானது அல்ல. தேவன் மனிதனுபடியாக ஏதேன் தோட்டத்தில் வாசம் பண்ணினது போல நாம் தேவனோட வாசம் பண்ணுக ஒரு வசந்த காலத்தை நின்று கொண்டு இருக்கிறோம். காலங்காலமும் மனிதன் அடிமைப்பட்டிருந்த பாவ சாப வியாதிகளிலிருந்து தேவன் பூர்ணமாக ஒரு காலத்தை, ஒரு 3 ஆண்டு காலத்தை திட்டம் செய்து அதிலிருந்து நாம் மீட்க போகிறார். அதனால் இனி ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பதனாலே நாம் பூமிக்குள்ளே இருக்கிற நிலைகளை பார்த்து நாம் பயந்துக்கூடாது, தைரியமாக எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். நமக்குன்னு நிச்சயம் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். எந்த சமூகம், எந்த மக்கள், எந்த குடும்பம் நாம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதோ அது உங்களை தேடி வந்து உங்களை நேசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்களை பகைத்தவர் எதிர்த்தரெல்லாம் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இனி நமக்கு ஒரு காலங்கள் இருப்பதனாலே இன்று இருக்கிற நிலைகளை வைத்து நாம் தன்னை புறக்கணித்து விடக்கூடாது. இல்லாமல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், சகலத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் பிரகாரம் முதலாவது நீ ஆயத்தப்படு. உன்னை சேர்ந்த கூட்டத்தை எப்படியாக ஆயத்தப்படுத்துவதற்கு நீ கடந்து போ. இந்த பூமி மக்கள் சமூகம் அழிந்து விடாதவர்களுக்கு ஒரு திறப்பின் வாசலை நான் நிற்கப்பட வேண்டிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் ஜபங்களை கேட்டு நம்முடைய உறவு, நட்பு, குடும்பங்கள், தேசங்களெல்லாம் அவர் மீட்பு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அறிந்தவரை நாம் கொடுக்கப்பட்ட பணிகளை கடந்து போய் செய்து நீங்களும் உங்களை சார்ந்திருக்கிற மனுக்குலமும் தேவனை வரிகளை எதிர்கொண்டு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனது வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.